ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன கதை கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நொடிக்கு நொடி த்ரில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த ஒரு பேய் படத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுவும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேசியன் பேய் படம். ஸோ இந்த இந்தோனேசியன் பேய் படங்கள்ல அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல, அதை பார்க்கும்போது மட்டும் ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த படமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்லை நேரம் என்னன்னு பார்த்துலாமா? அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ரொம்பவே ஹாப்பியாக குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கச்சில அந்த ஃபேமிலியில் இருந்த அப்பாவை ஒரு பொண்ணு மயக்கிறதுக்காக என்ன பண்றானா, சாத்தான் கூட ஒப்பந்தம் பண்ணி சில சூனிய மாதிரியான ரிச்சுவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதனால இந்த ஃபேமிலியில நிறைய கெட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வெளியில நிறைய ஸ்கார்பியனா இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறதா இருக்கட்டும், அவங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கர கெட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது மூலமா அந்த ஃபேமிலி அந்த சூனியத்துல இருந்து தப்பிச்சாங்களா, எப்படி தப்பிச்சாங்க இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் நொடிக்கு நொடி அப்படியே நம்மளை பதற விட்டு சொன்ன கதை தான் 2025 இப்போ ரிலீஸ் ஆன தி கர்ஸ். சரி, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டிட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை காமிக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள ஜூம் இன் பண்றாங்க. ஒரு அக்காவும் தம்பியும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இதுல இந்த அக்கா காரி தான் அந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. அப்ப கரெக்டா மணி 4 ஆகவும் அப்பா வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ அப்பா பார்த்ததுமே ரெண்டு பேரும் வேகமா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்பானா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. அதே சமயத்துல அம்மா என்ன பண்றாங்கன்ற மாதிரி காமிச்சா, அம்மா வந்து ஒரு சலூன் வச்சிருக்காங்க. இந்த இருக்காங்கல்ல, இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. ஸோ ஹீரோயினுடைய அம்மாவை பற்றி சொல்லி ஆகணும்னா 24 மணி நேரமும் வேலைனே இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை மேலே பாசம் இருக்கும் தான், இருந்தாலுமே வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்கல்ல, அவங்க நான் ஓனர் கையால் தான் ஹேர் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மாவும் வெயிட் பண்ணுற கஸ்டமரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே நானே வெட்டி விட்றேன்ற மாதிரி சம்மதிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் காமிச்சா, வீட்டில் அப்பா என்ன பண்ணுறாருன்னா சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச ஒரு மீன் சமையல் தான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதையும் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டே சமைக்க. ஸோ ஹீரோயினுக்கும் அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். அதனால அப்பா சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக சமைக்க ஆரம்பிக்கிறான். சமைச்சிட்டு அப்பா இந்த மாதிரி நான் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ஃபேமஸான டிஷ்ஷை வந்து சமைச்சு கொண்டு வரேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாவும் அப்படின்னா நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு விரலை நீட்டுறாரு. ஹீரோயினும் விரலை தொட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறா. ஸோ இதுதான் இவங்களுடைய ப்ராமிஸ் போல். அப்புறமா சமைச்சு முடிச்சிடுறாங்க. டைனிங் டேபிள் உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, இப்போ அம்மா மட்டும் வரல. ஏன்னா அம்மா வந்து இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. ஸோ ஹீரோயினும் அப்பா அம்மா வர்ற மாதிரி தெரியல, நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோமா அப்படின்னதும், இருமா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோயினுடைய அம்மாவும் வந்துட்டாங்க. ஸோ அப்பா வரும்போது எப்படி ரெண்டு பேரும் வேகமாக போய் பாசமாக கட்டி பிடிச்சாங்க. ஆனால் அம்மா வரும்போதும் பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சின்ன பையனும் அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு வரானே தவிர அம்மாவை கண்டுக்கவே இல்லை. அம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க மேலே தான் தப்பு. அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை இல்லையா? அப்புறமா ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்க போய்ட்றாங்க. ஸோ அங்கே தூங்க வந்ததுமே ஹீரோயினுடைய அம்மா வந்து ரொம்பவே சோகமாக, உண்மையை சொல்ல போனால் நான் நம்மளுடைய பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, அவங்களுக்கு என்ன பிடிக்கலான்னு நினைக்கிறேன், ரெண்டு பேரில் ஒருத்தங்க கூட என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க அப்படின்னதும், ஆனால் ஹஸ்பண்ட் தாங்க பாருமா நீ நிறைய வேலை பார்க்கல, இந்த வீட்டுக்காக உழைக்கிற, ஸோ அவங்க போக போக அதை புரிஞ்சுப்பாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நீ தம்பியை கூட்டிகிட்டு எனக்கு ட்ரைனிங் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னதும், ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போ அப்படின்னு அப்பாவும் சொன்னதுனால சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தம்பியை அன்னைக்கு அங்கேருந்து ட்ரைனிங் கூட்டிகிட்டு போகிறா. அதே சமயத்தில் இந்த அம்மா வந்து சலூனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுவும் அவங்க பக்கத்து வீட்டு கிளையண்ட்டுக்கு தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, என்னம்மா உன் கையில் என்ன மேஜிக் வச்சிருக்கிற, என்னுடைய ஒய்ஃப்க்கு நீ ஹேர் கட் பண்ணி விட்டா மட்டும் அவ ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறா தெரியுமா அப்படின்னு பாராட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுடைய அம்மா சூப்பரா ஹேர் கட் பண்ணுவாங்க, அதனாலே இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களும் கூட. இப்போ இந்த சைடு இந்த சின்ன பையன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா? அப்ப நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் சரியில்லாம போயிடுது. அதனால சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி நீ இங்கே ஏறி எங்கேயும் போயிடாத, நான் வீடு வர போயிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வர, அப்போ ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேக்குது. அதுவும் தவறான சவுண்டு. என்ன சவுண்டு இது, அப்பா வீட்லயே இருக்காரு, யார் இது அப்படின்னு இவ ஒண்ணுமே புரியாம மெல்ல மெல்ல நடந்து வீட்டுக்குள்ள போறா. அப்படியே சத்தம் கேட்கிற கதை ஓபன் பண்ணா உள்ள இவளுடைய அப்பா வந்து இன்னொரு பொண்ணு கூட தப்பா இருக்காங்க. அவ்வளவுதான், பார்த்து மிரண்டு போயிடுறா. அப்பவும் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி வேகமா வர நம்ம ஹீரோயின் வந்து அங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா வேகமா வந்து பிடிச்சு ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு நீ பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அம்மாட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி மிரட்ட, ஹீரோயின் அமைதியாவே இருக்க டக்குன்னு கண்ணத்திலே ஒரு அடி அடிச்சுட்டு, அம்மா கிட்ட இதை பத்தி நீ வாயவே திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டிடுறாரு. ஸோ ஹீரோயினுக்கே கஷ்டமா இருக்குது, ஏன் அப்பா இப்படி பிஹேவ் பண்றாரு
பண்ணுறாங்கன்ற மாதிரி அப்படியே படத்தோடைய டைட்டிலையும் போடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்போ வந்து February 2002. ஸோ இந்த அப்பாவுக்கு வந்து வெளியூரில் ஏதோ ஒரு முக்கியமான வேலை கிடச்சிருச்சு போல். அதனால திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன்கிட்டையும் ஒழுங்காக சமத்தாக இருக்கணும், சரியா, அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா ஹீரோயின் போட்டு கொடுத்துடக்கூடாது இல்லையா. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் அவளுடைய தம்பியை கூட்டிகிட்டு அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெய்பர்ஸ்லாம் வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த தம்பிக்காரனை பார்த்துட்டு, பரவாயில்லையே தம்பி, இந்த மாதிரி நீ ஃபுட்பாலில் ரொனால்டோ மாதிரி வரணும், சரியா, வந்து நம்ம ஊருடைய பெருமையை நிலைநாட்டணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்து, ஆமா உன்னுடைய அப்பாவங்க ரொம்ப நாள் ஆளை காணுமே அப்படின்னும் போது ஹீரோயினும், ஆமா என்னுடைய அப்பா லாஸ்ட் வாரம் தான் வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. இதை கேட்டதுமே அந்த நெய்பர்ஸ்க்கு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஏன் அப்படி முழிக்கிறாங்கன்றது தெரியல. அப்புறமா இவங்களுடைய லைஃபை காமிக்கிறாங்க. இவங்களுடைய லைஃப்பில் ஹீரோயினுடைய அம்மா, அந்த தம்பின்னு சொல்லிட்டு 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பாவை பற்றி அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அப்பாவை பற்றி அவங்க அந்த அளவுக்கு கண்டுக்கல. இப்படி இருக்கச்சில ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவரு ஹீரோயினை கூப்பிட்டு, அம்மா உன்னுடைய ஹஸ்பண்ட் எங்கே போனாரு, ரொம்ப நாள் ஆளை காணமே, ஏன்னா நானும் அவனும் சேர்ந்து தான் ஃபுட்பால் பார்ப்போம், அதான் என்னாச்சுன்னு கேட்டேன்ற மாதிரி சொல்ல, அது வந்து வெளியூருக்கு போயிருக்காங்கல்ல, அடுத்த வாரம் வந்துடுவாங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட அவரும் தயக்கத்தோடையே சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து அவளுடைய அம்மா கிட்ட காசு வாங்கணுன்றதுக்காக சலூனுக்கு வரா. அப்போ சலூனுக்கு வெளியில் ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. ஸோ அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் அப்பா கூட தப்பா இருந்தா அந்த லேடி தான். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை யோசித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறாங்க. திடீர்னு நைட்டில் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. உடனே எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் இது அப்படின்னு மெல்ல அவளுடைய அம்மா ரூமை நோக்கி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு மெல்ல உள்ள வர, அப்போ பின்னாடி பாருங்களேன், ஒரு பேய் வந்து எப்படி போகுது, அவ்வளவுதான் நமக்கு அள்ளு விட்டுரும். ஆனா ஹீரோயினுக்கு அது தெரியாது. அப்படியே மறுபடியும் வெளியில வராங்க. அம்மா எங்க காணோம் அப்படின்னு பார்த்தா அம்மா வெளியில எங்கேயோ நடந்து போற மாதிரி தெரியுது. அம்மா எங்க போறீங்க அப்படின்னு கதை ஓபன் பண்ணி வெளியில வந்தா, வெளியில ஒரு மரத்துக்கு மேல இவளுடைய அம்மா வந்து தூக்கு கயிறை மாட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க மேல இருந்து அப்படியே குதிச்சிட்டாங்க. அவங்களுடைய கழுத்து உடையுது, காலை பிடிக்கிறா, கதறா. திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ள அப்பாவும் அந்த கள்ளக்காதலையும் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் ஹீரோயின் மிரண்டு போய் கத்துறா. டக்குன்னு கண் முழிக்கிறா. பார்த்தா வந்தது எல்லாமே கனவு தான். என்ன கொடூரமான கனவுடா இதுன்னு நினைச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸோ இப்போ ஃபேமிலி எங்கே போறாங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் போறா. ஸோ உள்ள போனதுமே அவங்கள பார்த்து, சாரிங்க மன்னிச்சிடுங்க, என்னுடைய ஹஸ்பண்டால வர முடியல, அவர் வேலைக்கு போயிருக்காருல அப்படின்னதும் அவங்களும் சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க என்ன காசிப் பேசுறாங்கன்னா, என்ன இவா, என்ன அவரு இன்னுமா வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ இது கேட்டதுமே ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் அவங்க அப்படிலாம் பேசுறாங்க, நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா, என்கிட்ட டைரக்டா கேளுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அடுத்தது ஹீரோயினுடைய அம்மாவை உட்கார வச்சு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத, இந்த மாதிரி உனக்கும் உன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது சண்டையா, அதனால தான் நீ வெளியில சொல்லாம மறைச்சிட்டு இருக்கியா, ஏன்னா அவர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிருக்கும்ல, ஏன்னா போன பிப்ரவரியில தானே போனாரு 2022. இப்போ தான் ஆகஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது 2023 ஆகஸ்ட், இது தெரியும்ல உனக்கு அப்படின்னதும் அவ்வளோதான். இதை கேட்டதுமே இவங்க ஷாக்காகிறாங்க. இப்போ தான் இவங்களுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வருது. கேலண்டரை பார்க்குறாங்க. அவங்களுக்கே இது தெரியாது போல. வீட்டில் உட்காந்து இப்போ அம்மாவும் பொண்ணு பேசிக்கிறாங்க. அம்மா அப்பா எங்கே போயிருப்பாங்க, 1.5 வருஷம் கடந்து போயிடுச்சா, ஆனால் இதை நம்ம எப்படி கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. எனக்கும் போன வாரம் தான் அவர் போன மாதிரி இருந்துச்சு, இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வர, வெளியில் பார்த்தா அந்த அப்பா வந்திருப்பாரு. பையன்கிட்ட, என்னப்பா நல்லா வளர்ந்துட்டேன், நல்லா விளையாடுறியா அப்படின்ற மாதிரி சாதாரணமாக கேட்பாரு. ஸோ ஹீரோயினுக்கும் அம்மாவுக்கும் தூக்கி வாரி போடுது. அப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த அப்பா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி நார்மலாக தான் பேசுகிறாரு. இவங்களுக்குமே ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. அப்புறமா இந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே போய் வேகமாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எதையோ தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது அம்மா பார்த்துட்றாங்க. வந்து என்ன தேடுறீங்க, இவ்வளோ நாள் எங்கே போனீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருந்தேன், எனக்கு இந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் வேணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. எங்கே போனீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணுமா, அது என்னுடைய அப்பா எனக்காக கொடுத்தது, அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது
அப்படின்னு சொல்ல அப்பா வந்து கோவமாயிடுறாரு. கழுத்தை பிடிச்சி டாக்குமெண்ட் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போனீங்க அதை சொல்லுங்க, இவ்வளோ நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு அம்மாவும் ஆதங்கத்தோட கேட்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அங்கேருந்து வெளியில போயிடுறாரு. ஸோ ஹீரோயினும் இதை பார்க்குறா. அவளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவளுடைய அம்மாவை பார்த்து எல்லாமே உங்களால தான், நீங்கள் எப்போதுமே வீட்டில் இல்லாமல் போனதுனால தான் இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அம்மாவுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால அடுத்தது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளே சாப்பாடுலாம் சமைச்சிட்டு, அதாவது அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சிட்டு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறா. அங்கே அவரும் போவார். அவரை பார்த்து அப்பா நில்லுங்க, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து நான் சமைச்சிருக்கிறேன், ஒரு மீன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க, ஆனால் அவர் எதுவுமே பேசலை. அதை வாங்கிட்டு நேராக டஸ்ட்பினில் கொண்டு வந்து போட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க, மனசுடைஞ்சு போய்ட்றா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு ஹீரோயினுடைய அம்மாவை காமிச்சா அவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையுமே சோகத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அவரும் மறுபடியும் உன்னுடைய ஹஸ்பண்ட் போயிட்டானா, அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரியலையே, அது போக உங்களுக்கும் அவன் போனது ஒரு வாரம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சா, ஸோ இதில் எனக்கு ஏதோ சம்திங் ராங்குன்ற மாதிரி தோணுது, அதனால நீங்கள் ஒரு நல்ல மாஸ்டரை போய் பாருங்க, எனக்கு ஒரு மந்திரவாதியை தெரியும், அவரை சீக்கிரமாக போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஸோ அதனால நைட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினும் அவளுடைய அம்மாவும் அந்த மந்திரவாதியை பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலாக இவர் மந்திரவாதி கிடையாது, ஒரு குரு மாதிரி. ஸோ அவர்கிட்ட ஹீரோயினா அவளுடைய அம்மாவும் இங்க பாருங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு போயிருக்காரு, ஆனா அது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது. ஸோ இது என்னன்னே புரியல, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து காணாம போலனா கண்டிப்பா வேற யாரு கூடயோ இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நான் ரீசெண்டாக கூட ஒரு புக்கை படித்தேன் அப்படின்னு அந்த புக்கை தேடி எடுத்து அதை வந்து காமிக்கிறாரு. இந்த புக்கில் நான் ஒரு சூனியத்தை பற்றி படித்தேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி யார் அந்த சூனியத்தை பண்ணாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அப்பா கூட ஒரு லேடி வந்து தப்பா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் அவா. அதே சமயத்தில் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அந்த குரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி இந்த சூனியத்தை அந்த காலத்து ராஜாக்கள் தான் பயன்படுத்துவாங்க, ஏன்னா எதிரி நாட்டு படைகளை ஈஸியாக கேப்சர் பண்றதுக்காக. ஆனா இப்போ நாட்போக்கில் அந்த மந்திரத்தை தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தனுடைய மனைவியையோ இல்லைன்னா கணவனையோ வசியம் பண்றதுக்கு இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்க அந்த லேடி வந்து அந்த மந்திரத்தை ஸ்பெல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸ்பெல் பண்ணிட்டு அந்த கள்ளக்காதலி கிட்ட இந்த சூனியம் வைக்கிறதுக்கு நீ 3 நாள் மெடிடேட் பண்ணணும், எந்த ஒரு தடங்கள் வந்தாலுமே நீ இந்த மெடிடேஷன்ல இருந்து பின்வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா நைட்டும் பகலுமா, அதாவது 3 நாள் தவம் இருக்கிறா. அப்படி தவம் இருக்கும்போது இடையில பாம்புலாம் வருது, பெரிய பெரிய பாம்பு. அது வந்து அவளுடைய மேல அப்படியே சுத்தி ஏறிக்கும். இருந்தாலும் அவ மனசுல பயம் இருந்தாலுமே தைரியமா அந்த ஸ்பெல்ல வந்து பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ கடைசி நாள் காமிச்சா எக்கச்சக்கமான பாம்பு இருக்கும், இருந்தாலும் கடைசியா 3 நாள்ல அந்த ஸ்பெல்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா. கம்ப்ளீட் பண்ணதுமே மறுபடியும் அந்த மந்திர லேடி வந்து நீ வந்து இந்த சூனியத்தை கம்ப்ளீட் பண்ணிட்ட, அதனால இனிமேல் அவன் ஒன்று மட்டும்தான் பார்ப்பான், மற்ற எல்லாரையுமே மறந்துடுவான் அப்படின்னு சொல்ல இந்த கள்ளக்காதலியும் வில்லத்தனமா சிரிக்கிறா. இப்போ அப்படியே இந்த சைடு இந்த குரு என்ன சொல்றாருன்னா, அவ அது மட்டும் பண்ணல, அவருடைய கண்கள்ல இருந்து உங்களையும் மறைய வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவ ஒரு மந்திரம் போடுற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, கோழி தலையை வெட்டி அதுல ஏதோ ஒரு சூனியம் பண்ணி அதோடைய ரத்தத்தெல்லாம் எடுத்து அவளுடைய மூஞ்சி மேலெல்லாம் தேய்க்கிறா. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி தேய்ச்சி முடிச்சு சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வராரு, அதாவது ஹீரோயினுடைய அப்பா வராரு. அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள பார்த்தா வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு தானே இருக்கிறா, ஆனா அவருடைய கண்ணுக்கு ஹீரோயினுடைய அம்மா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சைடு ஹீரோயினுடைய அம்மா வந்து அப்படின்னா இதுக்கு எதுவுமே கிடையாதா, ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல இதுல இருந்து விடுபடுறதுக்கு அப்படின்னதும் ஒரே ஒரு வழி தான் அல்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு ப்ரே பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த சூனியத்துல இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட. இப்போ நைட் ஆகுது. ஸோ ஹீரோயினுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா நைட்டே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரே பண்ண இவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அதெல்லாம் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் எந்த ஒரு தடங்கள் வந்தாலுமே அல்லாஹ் கிட்ட ப்ரே பண்ணுறது மட்டும் இவங்க ஸ்டாப் பண்ணலை. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுடைய அம்மா எப்போதும் போல் அவங்களுடைய சலூனுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்கையாக இருக்குது. என்ன இன்னைக்கு ரொம்பவே ஹாட்டாக இருக்குதுன்ற மாதிரி சொல்ல கூட வேலை பார்க்குறவங்களும், மேம் உங்களுக்கு நேராக தான் நாங்கள் ஃபேனை வச்சிருக்கோம், இன்னுமா வெக்கையாக இருக்கு அப்படின்னு கேட்டதுமே அவங்களும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க அவங்க சலூன் ரொம்பவே ஃபேமஸான சலூன், ஆனால் இப்போ ஆட்களே வர்றதில்ல, என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறாங்க. இவங்களும் ஆமாங்க இப்போ பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே முடிவெட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய மூக்கில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் அவங்க சாக்காகிட்டாங்க. இருந்தாலும் வேகமாக டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு தண்ணி பிடிச்சி குடிக்கலான்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள ஒரு ஸ்கார்பியன் இருக்குமா. அவ்வளோதான் பயத்தில் கிளாஸை போட்டு உடச்சிட. அப்புறம் தான் தெரிய வருது அது ஒரு இல்யூஷன் போல. ஸோ எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்போ தான் அங்கே வேலை பார்க்குற லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் எனக்கு என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது, நம்ம சலூன் ஃபேமஸான சலூன், நிறைய பேர்
கூட்டம் வரும், ஆனால் இப்போ பாருங்க யாருமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு வந்து ஆமாம் வெளியில கூட அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது வெளியில கூட நிறைய மண்ணா கிடக்குது அப்படின்னதும் உடனே வேகமாக வெளியில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரெட் சாயில் வந்து அங்கே கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ யார் பண்ணாங்கன்னு தெரியல மேம், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் க்ளீன் பண்ணும்போது மறுபடியும் இந்த ரெட் சாயில் வந்துடுது. இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாரோ நம்ம பிஸ்னஸை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஹீரோயினுடைய அம்மாவும் அதை எடுத்துட்டு அப்படியே அந்த குரு கிட்ட போகிறாரு. அவரும் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது சாதாரணமான மண் இல்லை, இது கல்லறை கிட்ட இருந்த மண். இந்த மாதிரி எல்லாம் இந்த நல்ல குணம் இல்லாதவங்க தான் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பிடிக்காதவங்க அதுக்கு வெளியில் போட்டு அந்த பிஸ்னஸை முடக்க நினைப்பாங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கள்ளக்காதலியை பற்றியே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. டைம் வேறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அம்மா வீட்டுக்கே வரல. உடனே இந்த தம்பிக்காரனும் அம்மா எங்கே போனாங்க, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்படுறான். ஆனால் இங்கே ஹீரோயினோடைய அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சலூன்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் வந்து அந்த மண்ணை போடுறாங்கன்றதை செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த குரு என்ன சொல்லியிருந்திருப்பாருனா உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இதை போடுறது உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா இவளுடைய ஹஸ்பண்ட் தான். சாக்காகிட்டாங்க. நில்லு எடி நில்லு எங்க போற அப்படின்னு சொல்லி வேகமா பின்னாடியே துரத்தி போக அவன் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு சந்துக்குள்ள போயிட்டான். பார்த்தா அங்கதான் அந்த கள்ளக்காதலி இருக்கிறா. ஸோ அவ வசியம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதனாலதான் அந்த ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்து தாங்கிக்க முடியாத ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா அடுத்தது ஃபேமிலியாவே அந்த ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு வந்துடுறாங்க. வந்து ஹீரோயினுடைய அம்மா அவங்க பாஸை நான் மீட் பண்ணணும் அப்படின்னதும் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. பாஸ் கிட்ட ஹீரோயினுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு லேடிக்கும் அஃபர் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவர் சம்பாதிக்கிற காசை எங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டுறாரு, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ லா படி இது தப்பு, இதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னதும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா என்னமா சொல்றீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு 2வது கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க கூட தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கான டாக்குமெண்ட்லாம் காமிக்க அதை பார்த்த இவங்க வந்து ஷாக்காகிறாங்க. ஏன்னா இவங்க இறந்துட்டாங்கன்னு போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அட பாவி இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு இவங்க கஷ்டப்பட்டு வெளியில வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை அந்த இடத்துல மீட் பண்றாங்க. நில்லு எங்க போற, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கிற, நான் செத்துட்டேன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கியே, எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் பண்ண, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் நைட்டு பகலுமா உழைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. ஆனா அவரை பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து ஏதோ தெரியாதவங்களை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. உடனே மறுபடியும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு சரி எங்களை தான் விட்டு போயிட்டேன், ஆனா என்னுடைய பிசினஸை ஏன் நீ ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், அது மூலமா தானே உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன், உனக்கு ஏன் இவ்வளோ ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்னு சொல்ல. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா என் வழியில வராதிங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே தெரியுது அந்த கள்ளக்காதலி தான் இதெல்லாம் பண்றான்றது. அதே மாதிரி இந்த சைட் கள்ளக்காதலியை காமிச்சா அவ வந்து ஒரு புது சலூன் ஓப்பன் பண்ணிட்டா போல இவளுடைய கல்லா கட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர் அதிகமா இருக்காங்க. ஸோ அப்படி அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நைட் எங்க போறானா அவ ஒரு இடத்துல சூனியம் வைப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு போறா. அதுல 2 பேரும் எங்க வந்திருக்காங்கன்னா அந்த டெவில மீட் பண்றதுக்காக. ஸோ அதோடைய அசிஸ்டன்ட் லேடியும் அந்த டெவில் கிட்ட இவங்க 2 பேருக்கும் உங்களுடைய உதவி தேவைப்படுதான் அப்படின்னதும் அந்த டெவிலும் உங்களுடைய டிசைர் என்னது, உங்களுடைய ஆசை என்னது அப்படின்னதும் அந்த ஹஸ்பண்ட் வந்து கையை தூக்கிட்டே எனக்கு என்னுடைய வேலையில நான் ஒரு ஹையர் லெவலுக்கு வரணும், அது போக என்னுடைய ஒய்ஃபோடைய வெல்த்தும் அவளுடைய ஹவுஸும் எனக்கு வேணும், நான் ரொம்பவே பெரிய பணக்காரனா மாறணும் அப்படின்ற மாதிரி அவனுடைய ஆசையை சொல்ல. அதாவது இதெல்லாம் சொல்ல வைக்கிறது அந்த கள்ளக்காதலி தான். உன அந்த டெவிலும் உனக்கு இதெல்லாம் நான் பண்றேன், ஆனா அதுக்கு நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தயாரா இருக்கியா, உனக்கு பிடிச்சிருந்தவங்கள நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இவனும் பார்த்தீங்கன்னா ஆன்ற மாதிரி தலையாட்டுறான், எல்லாம் அந்த கள்ளக்காதலினால. ஸோ அதனால அடுத்தது என்ன பண்றானா ஹீரோயின் இல்லாத டைம்ல அவளுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவுடைய சீப்புல இருந்து முடிய கொஞ்சம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் தம்பி ரூமுக்கு வந்து அவனுடைய ஜெர்சி ஒன்று எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஹேர் கிளிப்பையும் எடுத்துக்கிறான். எதுக்குன்னா சூனியம் பண்றதுக்கு போல. அப்புறமா வீட்டுக்கு வந்தா வீட்டில் அந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, ஸோ அவளுடைய பிளான் தானே இது. ஸோ அவன் என்ன சொல்றேன்னா நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கிற, இதுக்கப்புறம் அவங்களுடைய தொந்தரவும் உனக்கு இருக்காது, நம்ம மேலே மேலே உயர போக போறோம், எல்லாரும் ஆச்சரியமா நம்மளை பார்க்க போறாங்க, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட. இங்க நைட் ஆனதுமே வீட்டில் இருந்த சின்ன பையன் அம்மா என்னோட ஜெர்சியை காணுன்ற மாதிரி கத்துறான். ஹீரோயினும் அது அங்கதான் எங்கேயாவது இருக்கும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் கிளிப் எடுக்கலான்னு பாக்குறாங்க. அதை காணும், எங்க போச்சு இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்துல அம்மாவுக்கு ஏதோ வித்தியாசமான இந்த கெட்ட ஸ்மெல் அடிக்குது. உடனே என்னடா அது கெட்ட ஸ்மெல்லு அப்படின்னு ஒவ்வொரு ரூமா வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு மேல ஒரு பேய் நிற்கும் பாருங்க. அப்படியே தலையை திருப்பி பார்க்கும், மிரண்டு போயிடுறாங்க, கத்துறாங்க. உடனே ஹீரோயின் வந்து என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அங்க பாரு அப்படின்னு கை காட்ட. ஆனா அவளுடைய கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இவங்க
இவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அடுத்த நாளே அந்த மாஸ்டர் கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலியோடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு, ரொம்பவே ஸ்ட்ராங்கான சூனியம் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரேயரை பண்ணி நீங்கள் ஒரு 40 நாள் தவம் இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரேயர் சீட்டை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும், ரொம்பவே புனிதமாக இருக்கணும். மொத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி ரைஸோடைய வாட்டரும் கொஞ்சம் சால்ட்டையும் சுற்றி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதே மாதிரி இவங்களும் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மொதல் நாள் நைட் ப்ரே பண்ணதுமே ஹீரோயினுடைய அம்மாவுடைய கண்ணுக்கு நிறைய வித்தியாசமானதெல்லாம் தெரியுது. என்னன்னா வானத்துல இருந்து அக்னி பால் வந்து இவங்க வீட்டில் வந்து விழுற மாதிரிலாம் தெரியுது. இருந்தாலும் இவங்க ப்ரேயரை விடுற மாதிரி இல்லை, கண்டினியூஸாக அதை சேன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளாக கடந்து போகுது. கிட்டத்தட்ட 40 நாள் இவங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும். அதுலயும் 7வது நாள் என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய ரூமோடைய ஹீட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. எல்லாத்துக்குமே வெக்க தாங்க முடியல. உடனே ஹீரோயினுடைய அம்மாவோ கதவை திறந்து வைக்கலான்ற மாதிரி வெளியில போறாங்க. வெளியில பார்த்தா ஏகப்பட்ட தேள்களா இருக்குது, ஸ்கார்பியன்ஸ். அதை பார்த்து இவங்க பயத்துல கத்த அப்பதான் அந்த குரு சொன்னது ஞாபகம் வரும். உங்க வீட்டுக்கு வெளியில ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சால்ட்டை தூக்கி வேகமா அது மேல போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. உடனே வேகமா சால்ட் எடுத்துட்டு வந்து மேல போட்டுறாங்க. போட்டதுமே அது மறைஞ்சு போயிடுது. ஸோ எல்லாத்துக்கும் பயம் அதிகமாகுது. இப்படி ஒவ்வொரு நைட்டும் ப்ரே பண்ண அதிக பிரச்சனைகள்லாம் வருது. அதுலயும் ஒரு நைட் என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மாவுடைய வாயில இருந்து ஏதோ வெளியில வருது. என்னன்னு எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்தா முடி வந்துட்டே இருக்குமா. இருந்தாலும் ஹீரோயின் வந்து ப்ரே பண்ணதை மட்டும் ஸ்டாப் பண்ணல, அப்படியே கண்டினியூஸா ப்ரே பண்ணிட்டு இருக்க. இங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அவங்களுடைய வயிறுலாம் வீங்க ஆரம்பிக்குது, அவங்களால முடியல. ஸோ ஹீரோயினும் என்னாச்சுமா அப்படின்னு வந்து கேட்குறா. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பயங்கரமா புஷ் பண்ணதுனால அவங்களுடைய வயிற்றுல இருந்து ஏதோ கீழே விழுது. அதுல இருந்து புழுகளா போகுது. ஸோ மிரண்டு போய்ட்றா ஹீரோயின். கிட்டத்தட்ட இப்படியே 40 நாள் முடிஞ்சிருது. ஆனா ஹீரோயினுடைய அம்மாவுடைய நிலைமை தான் ரொம்பவே மோசமாயிடுது. அவங்களால எந்திரிக்க முடியல, நகர முடியல. ஸோ இதை குரு கிட்ட வந்து சொல்ல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரே பண்ணணும், ஸோ உங்க அம்மாவை உன்னுடைய ரூம்ல மாத்திட்றியா அப்படின்னதும் அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அவளுடைய அம்மாவை அவளுடைய ரூமுக்கு மாத்திட்டு இங்க இந்த குரு என்ன பண்றாருன்னு வந்து பார்க்குறா. அப்படியே அங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த பெட் இருக்கு இல்லையா, அதை கத்தியை வச்சு கிழிக்கிறாரு. உள்ள பார்த்தா தகடுகள்லாம் இருக்குது. ஸோ ரிச்சுவல் பண்றவங்களாம் இதை வச்சிருப்பாங்க போல, அதாவது சூனியம் வைப்பாங்க இல்லையா, அவங்க இது மூலமா தான் வைப்பாங்க போல. அது அதுக்குள்ள இருக்கும். இன்னும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதோ ஒரு பொம்மை மாதிரிலாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து இந்த குருவை வெளியில போட்டு எரிச்சிட்றாரு. ஸோ எரிச்சிட்டு ஹீரோயினுடைய அம்மா கிட்ட உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்துங்க, ஸோ அல்லாஹ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லது பண்ணுவாரு, கண்டினியூஸா ப்ரே பண்ணுங்க, உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போறா. அவளுக்கு எப்போதுமே வீட்டை பத்தின யோசனையாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் டைம் போல, ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் பேப்பர் வைக்கல. ஸோ சார் ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ஃபீஸ் பே பண்ணலாமா, அதனால உன்னால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, நாளைக்குள்ள எப்படியாவது பே பண்ணிடு, இல்லைனா நாளைக்குள்ள எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. உடனே பேக் எடுத்துட்டு நேராக அம்மா கிட்ட போலான்ற மாதிரி பார்க்குறா. இங்கே வந்து அம்மாவை பார்த்தா அம்மா அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி என்னால் உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியல, அதனால நீங்கள் வேற கடையை பார்த்துக்கோங்க, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு சோகமாக அங்கேருந்து போனவ அப்பாவை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர வெயிட் பண்ணுறா. வெயிட் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணி அவர் எங்கே போறாருன்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டாரு. என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணி வர அப்படின்னதும் அம்மாவால் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஏன்னா அவங்க பிஸ்னஸை கெடுத்து விட்டதை நீங்கள் தானே, ஸோ உங்களுடைய வேலையே குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணுன்றது தான், ஆனால் நீங்கள் அதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. யார் நீ ஒன்றும் என்னுடைய குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் அந்த கள்ளக்காதலியோடைய சலூனை பார்க்குறா. பார்த்துட்டு பயங்கர ஆத்திரம் வருது. வேகமாக உள்ள போய் அவளை திட்டலான்னு போனா, ஆனால் அவன் ஹீரோயினை வெறுப்பேத்துறா. என்னம்மா ஃபீஸ் கட்ட முடியலையா, அப்பா கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஒரு கட்டத்தில் நானும் உன்னுடைய அம்மா தானே, போய் அப்பா கிட்ட கேளு அப்படின்னு வெறுப்பேத்திட்டு இருக்கேன். ஹீரோயின் வைப்பாங்க பாருங்க கன்னத்துலையா பலார்னு ஒரு அடி. அவளு தான் கீழே விழுந்துட்டா. ஸோ அவளும் பயத்தில் அந்த சலூனை விட்டு வெளியில் வந்து ஒரு வண்டி வந்திருக்கும். அந்த வண்டி அவளை அடிச்சு தூக்கிடுது. அங்கே தானே ஹீரோயினுடைய அப்பாவும் இருந்திருப்பாரு. வேகமாக வந்து கள்ளக்காதலிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர ஆத்திரத்தில் ஒரு சாபம் ஒன்று விடுறா. என்னையே உங்களுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆனால் நீங்கள் சாகும்போது பாருங்க பீஸ்ஃபுல்லாக சாக மாட்டீங்க, என்னுடைய மன்னிப்புக்காக நீங்கள் ஏங்குவீங்க அப்படின்னு ஒரு சாபம் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறமா வீட்டுக்கு வந்து சோகமாக அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அம்மாவுக்கும் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் இங்கே பாரு, நீ கவலைப்படாத, அவர் இனிமேல் நமக்கு வேண்டாம், நம்மளுடைய லைஃபை இனிமேல் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ இப்போ அடுத்தது இவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் அவளுடைய செயினே அடகுலாம் வைக்கிறா. அப்படி அடகு கடையில் இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்த இன்னொரு கடையில் அந்த கள்ளக்காதலி நிற்கிறத பார்க்குறா. அவளும் ஏதோ வாங்கிட்டு போக உடனே எங்கே போறா அப்படின்னு பின் தொடர்ந்து நம்ம ஹீரோயினுடைய அம்மா கிளம்புறாங்க. அப்படி ஒவ்வொரு இடமா ஃபாலோ பண்ணி வந்தா அவள் எங்கே வந்திருக்கானா இந்த ஆடுகள் வாங்குற இடத்துக்கு வந்திருக்கிறா. அவங்க கிட்ட கருப்பு கலர் ஆடு, ஃபுல் கருப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் மேடம் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. அந்த டைம்ல இந்த அம்மாவும் அவகிட்ட பேசலான்னு வர, ஓ நீயா, உன்னுடைய பொண்ணுக்கும் உன்னே மாதிரி தான் ஃபாலோ பண்ற புத்தின்ற மாதிரி
சொல்ல ஸோ அம்மாவுக்கு வந்து செம டென்ஷன் ஆகிடுது. என்னுடைய பொண்ணை இதில் இழுக்காத, உனக்கு என்னுடைய புருஷன் தான் வேணும்னா போ சந்தோஷமா இரு, இதுக்கப்புறம் அவர் உன்னுடையவர் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன டிவோர்ஸ் வாங்க சொல்லு, என்னுடைய ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கருப்பு ஆடை கொண்டு வந்துடுறாரு. அதை வாங்கின அந்த பொண்ணு இங்கே பாரு நீ ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு ஆடை தூக்கிட்டு அங்கேருந்து போறா. ஸோ பெரிய ரிச்சுவல் பண்ண போறான்றது நல்லாவே தெரியுது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அவளுடைய பின்னாடி ஏதோ விஸ்பரிங் சவுண்டு கேட்குது. ஸோ இவளும் சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி மெல்ல நடந்து வந்துட்டு இருக்க. அங்கே இருக்கிற சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆவி நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ஜின் நிற்குது போல, இது ஜின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஜின்னை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்துட்டா, திரும்பி பார்க்குறா, அங்கே எதுவுமே இல்லை. அப்போ அவளுடைய பின்னாடி இருந்து அது கத்தும் பாருங்க, அவ்வளோதான், அது இவளை பிடிச்சிருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூலில் நம்ம ஹீரோயினுடைய மனசு சரியில்லை. அவள் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க. இதை பார்த்த பிடி சார் என்னாச்சுமா அப்படின்னு வந்து தொடும்போது அவளுடைய கண்ணெல்லாம் சேஞ்ச் இருக்குது. திடீர்னு சுயநினைவுக்கு வந்து ஐயோ எனக்கு சுடுது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்றா. ஸோ எல்லாருமே சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அவளுடைய உடம்பு கொதிக்குது போல. இதனால இந்த விஷயத்த அந்த குரு கிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு சீக்கிரமா அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னதும் அவரும் வேகமாக வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு அலறிட்டு இருக்கிறா. உடனே அவளுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா ஒரு மருந்தை கொடுத்து விட்டு இது அவளுடைய உடம்புல பூச சொல்லுங்க அப்படின்னதும் உடனே இந்த அம்மாவும் பதறி போய் வேகமாக வந்து அதை அவளுடைய உடம்புல பூசுறாங்க. பூசினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்போ அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே அந்த ஜின்னுக்கான அறிகுறி. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே தடுத்தாகணும். மதருடைய ப்ரேயரை தவிர எதுவுமே ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய பொண்ணுக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருங்க, நானும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய உடம்புக்குள்ளே அந்த ஜின் புகுந்துடுச்சு இல்லையா, அதாவது ஹீரோயினுடைய உடம்பு எடுத்துக்க நினைக்குது. அதனால இவளை நடுமத்தில் உட்கார வச்சு பயங்கரமாக எல்லாருமே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ண ஆரம்பிக்க அவளுடைய உடம்புக்குள்ள ஏதோ மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவளுடைய கழுத்தை அவளே பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா தான் வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா அவ சுயநினைவு இழந்துட்டா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இப்போ வேற ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நிக்கிறாங்க. அவளை ஏதோ ஒரு பேய் வந்துட்டு என் பக்கம் வா, என் கூட வந்துரு, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு அவ வந்து அந்த திசை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த கள்ளக்காதலியை காமிச்சா அவள் வந்து இப்போ தனியாக ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கருப்பு ஆட்டோடைய தலையை வெட்டி வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணுறான். ஏன்னா இவங்க வந்து பேய் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல. அதாவது இந்த கள்ளக்காதலியோடைய கடைசி எண்ணமே என்னது, ஹீரோயினுடைய தம்பி, ஹீரோயினுடைய அம்மா, இந்த 3 பேரையும் ஒழிச்சு கட்டணும். அப்படி ஒழிச்சு கட்டினா தான் அவங்களுடைய பிரச்சனை நமக்கு இருக்காதுன்றதுக்காக அவங்கள அந்த பேய்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கிறா. அதோடைய தாக்கம் தான் இப்போ அந்த ஹீரோயினுக்கு நடந்துட்டு இருக்குது. அவன் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஜின்னும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்குது. அது அப்படியே ஹீரோயினா கையை நீட்டி கூப்பிட ஹீரோயினா அதுக்கிட்ட மெல்ல போறா. அதனால இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வினோதமாக பிஹேவ் பண்ணுறா. அப்படியே அவளுடைய மூஞ்செல்லாம் மாறுது. நம்ம குரு தான் அவளுடைய மூஞ்சில் ஏதோ போட்டுட்டு பயங்கரமாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமாக மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க ஹீரோயினுடைய அம்மாவும் நடுக்கத்தில் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவளுடைய பொண்ணை பிடிச்சிட்டு. இங்கே இந்த ஜின் வந்து ஹீரோயினை பிடிக்க போகுது இல்லையா, அப்போ கரெக்டாக அவளுக்கு சுய நினைவு வந்துடுது. அதனால ஜின் கோவப்பட்டு அப்படியே ஹீரோயினை பிடிக்க இந்த சைடு ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னா அவளுடைய வாயில இருந்தாலும் ரத்தம் வந்து அவள் அப்படியே தலைகீழ போய் அந்தரத்துலலாம் பறக்கிறா. குருவெல்லாம் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. இப்படி இந்த சடங்கு வந்து தீவிரமாக போயிட்டு இருக்க. ஆனால் அவங்க ப்ரேயரை மட்டும் கைவிடலை, ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி விடாமல் ப்ரே பண்ணிட்டே இருந்ததுனால இங்கே இந்த காட்டுக்குள்ளே பேய் பிடியில் இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே கண்முழிக்கிறாங்க. ஸோ கண்முழிச்சு அப்படியே தெளிஞ்சதுனால அப்படியே சினம் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் ரியலில் கண்முழிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் மேலே இருந்த அந்த ஜின்னால ஹீரோயினை எடுத்துக்க முடியல. ஸோ இப்படி விடாமல் ப்ரே பண்ணதுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த மந்திரவாதி கிட்ட, அதான் அந்த குரு கிட்ட எங்களுடைய ஃபேமிலி மேலே அப்படி என்னதான் போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதுவா உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சாத்தான் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்துருக்கிறாரு, அதனால தான் அது உங்களை எடுத்துக்க நினைச்சது. ஆனா அதுல இருந்து நம்ம அல்லா நம்மளை காப்பாத்திட்டாரு. ஆனா இப்ப பிரச்சனை உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தான். இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஆகாது, சந்தோஷமா இருங்க. அவங்க சடங்குல தோத்ததுனால இனிமேல் அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட. ஸோ ஹீரோயினும் அம்மாவும் அவங்களுடைய வீட்டுக்கு சந்தோஷமா வந்துடுறாங்க. இப்போ அதே சமயத்தில் இந்த அப்பாவை காமிச்சா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அவருக்கு பயங்கரமா புழுங்க ஆரம்பிக்குது, உடம்பெல்லாம் சுட ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அவருடைய பெண்ணும் கீழே விழுந்துடுது. ஸோ பெண் எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு இருட்டிடுது. என்ன இது லைட்டு போயிருச்சு அப்படின்னு எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா அந்த டெவில் நிக்குமா. அப்படியே எங்க என்னுடைய சாக்ரிஃபைஸ், என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியே எங்க என்னுடைய சாக்ரிஃபைஸ் அப்படின்ற மாதிரி கேட்குமா. இவர் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா உண்மைக்குமே அங்க வெளிச்சமா தான் இருக்குது. சுத்தியுமே ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவரு அந்த பேய்க்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல இந்த சைட் சலூன்ல கள்ளக்காதலியை காமிக்கிறாங்க. அவ ஹேரை வெட்டலான்னு போகும்போது ஹேர் வந்து பெருசா இருக்குது. என்னடா அது ஹேர் அப்படின்னு பார்த்தா முன்னாடி அந்த டெவில்
உட்காந்துருக்கும். அவ்வளோதான், அது அப்படியே இவ்வளோ பிடிச்சி இவளுடைய கையில் இருக்கிற அந்த கத்திரிக்கோலை வச்சு அவளுடைய வாயை குத்துன்னு குத்துது. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து அந்த அப்பா தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கார் இல்லையா, அப்படி படியில் ஏறும்போது அங்கே இந்த டெவில் வந்துடுது. அவ்வளோதான், கால் ஸ்லிப் ஆக்கி மேலேருந்து பொத்துன்னு கீழே வந்து தலையில் பயங்கரமாக அடிபட்டுருது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லாவே வளர்ந்துட்டாங்க, ஒரு டீச்சராக இருக்காங்க போல். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அழகாக டீச் பண்ணுறாங்க. இப்படி இவளுடைய லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக போக இப்போ அடுத்தது ஒரு சலூனை காமிக்கிறாங்க. இது வேற யாரோட எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுடைய இது தான். அவங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட கஸ்டமர் வந்துட்டாங்க, வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ அவளுடைய பையன் உள்ள வரான், அதான் அந்த தம்பிக்காரன். ஸோ அவனும் நல்லாவே வளர்ந்துட்டான், ஸ்டேட் லெவலில் ஃபுட்பால் பிளேயராக மாறிட்டான். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேட்சுக்கு போகிறான். இப்படி இருக்க கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை அவளுக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு போல. அந்த சமயத்தில் கீழே ஒரு ஹேர் கிளிப் பார்க்குறான். இது சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால அவளுக்கு இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது. அதனால அந்த ஹேர் கிளிப்பை பார்த்துட்டு நம்ம அப்பாவை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவளுடைய பேரை போடுறா. அவளுடைய ஐடியும் வருது. அப்படியே அவளுடைய அட்ரஸை பார்த்தா அது ரொம்ப தூரம் தள்ளி காட்டுது போல. அதனால மனசில் ஒரு ஏக்கத்தோட அந்த இடத்துக்கு போறா. ஸோ பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸு மாறி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கையில் ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு ஒரு கேபினுக்கு வரா. வெளியில் வந்து கூப்பிட்டு பார்க்குறா. ஆனால் யாருமே வர்ற மாதிரி இல்லைன்றதும் மெல்ல திறந்து உள்ள போய் பார்த்தா உள்ள இவளுடைய அப்பா உட்காந்துருக்கிறாரு. ஸோ வயசாகி உடம்பெல்லாம் முடியாம ரொம்ப ஒரு மாதிரி இருக்க. ஸோ ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு ஏக்கத்தோட கேட்டுட்டு அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு, அப்பா உங்களுக்கு பிடிச்ச அந்த மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கிறேன், நானே சமைச்சது, சின்ன வயசுல நான் ப்ராமிஸ் பண்ணல, நான் வளர்ந்ததுமே உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி கொண்டு வருவேன்றது அப்படின்ற மாதிரி சொல்லி கண்களில் கண்ணீரோட அப்பாவை பார்க்குறா. அப்பாவும் அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு வீட்டா அப்படின்னு ஹீரோயினுடைய பேரை சொல்லி கையை நீட்டுறாரு. அதை பார்த்து இவா ரொம்பவே கஷ்டப்படுறா. வாயில கை வச்சு பயங்கரமா அழுகுறாங்க. அப்பதான் அவளுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்கும். என்னன்னா ஹீரோயினுடைய அப்பா தானே சமைக்க சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. அந்த சமயத்துல தான் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, என்னுடைய அப்பா எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாரு, எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும், இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னதும் ஹீரோயினும், அப்பா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் எப்போ வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகுறேனோ அப்போ நானே என் கைப்பட சமைச்சு நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அப்பாவும் ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாரு, அதாவது ஒரு விரலை வச்சு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ கையை நீட்டேன். ஹீரோயினும் அந்த கையை பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அப்படியே பாசத்தோட அப்பாவை ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் போகலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த கள்ளக்காதலே வந்துடுறா. ஸோ அவளுடைய முகமெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். அவளையும் அப்படியே பாவத்தோட பார்த்துட்டு அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்புற மாதிரி காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு உண்மை கதைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக காமிக்கிறாங்கல்ல, இவங்க தான் அந்த உண்மையான ஹீரோயின் போல. இவங்களுடைய வாழ்க்கையில தான் இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதை ஒரு இன்டர்வியூ மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. டைம் கிடைச்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு இந்த படம் உண்மைக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைக் இந்த காஞ்சூரிங் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ஏன்னா உண்மை கதை இல்லவா, அதனால. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.